வன்னியரசு 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. திமுக கூட்டணிக்குள்ள யார் நெருக்கடியை ஏற்படுத்துறார்கள்? முதல்ல அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா? அதிமுகவை பார்த்து அவங்க ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? சந்தர்ப்பவாத கூட்டணின்னு ஏன் சொல்றீங்க? ஜெல்லாகலன்னு ஏன் சொல்றீங்க? எங்க கூட்டணி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தானே கேக் வாக்கு, நீங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போலாம்ல. அப்ப ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு இந்த கூட்டணியை பார்த்து அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இல்லை, அதாவது கூட்டணியை பார்த்து பதற்றம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்கான எல்லா ஸ்பேஸும் இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி தான். நான் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக கூட்டணியை, அதிமுக பாஜக இணைந்து இருக்கின்ற அந்த கூட்டணியை நான் குறைச்சி மதிப்பிடல. ஏன்னா அந்த 2 கூட்டணியோடு சேர்ந்து என்ஐஏ ஒரு கூட்டணி, இடி ஒரு கூட்டணி, சிபிஐ ஒரு கூட்டணி, இப்படி கூட்டணி கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நெருக்கடியில் அவர் போய் அந்த கூட்டணியில் போய் அவர் இணைஞ்சு ஒரு சுயாட்சி அமைப்புகளை எல்லாம் நீங்கள் கூட்டணி கணக்குக்குள்ளே கொண்டு வர முடியுமா? சரி, இப்போ ஒவ்வொரு அமைப்புகளை பற்றி நம்ம பேசலாம். சிபிஐ நீங்கள் அது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அப்படின்னா சிபிஐயினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே கண்டிக்குது. என்ஐஏ அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுது? 2018 பீமா கோரேகான் வழக்கில் போடப்பட்டதுக்கு இன்றைக்கி வர குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. இது எந்த இடத்துல இருக்குது? உச்சநீதிமன்றமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இடி எந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கேட்குது. அப்போ இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் சதியில் அல்லது பாஜகவினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏஜெண்டுகளாக தான் இருக்குது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமே அமலப்படுத்தியிருக்கு. நம்ம அமலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கூட்டணி சரியாக இருக்குது, வலிமையாக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா, இதை சொல்கிறோம்ல, மரியாதைக்குரிய நம்ம மருத்துவர் ஸ்ரீதர் சொல்கிறாரு, அப்புறம் ஏன் பதற்றப்படுறீங்க அப்படின்ற மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம். பாஜக அதிமுக 2021 பாஜக கூட அதிமுக கூட்டணி வைத்த பிறகு வெளியேறாங்க. 2024 தேர்தலில் அவங்க கூட்டணி சேரலை. அப்போ மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2024லையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், 2026லையும் கூட்டணி வைக்க மாட்டோம். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் அதான் சொல்கிறாங்க. வெளிப்படையாக நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் 75 சீட்டு பிடிக்க முடியுது, இல்லைன்னா நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருப்போம் அப்படின்னு அவரே வெளிப்படையாக பேசுகிறாரு. அன்வர் ராஜாவும் அதுதான் பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் சொல்கிறாங்க, அதனுடைய எதிர்வினையாக தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஆரம்பத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜகவோட கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நம்ம சொல்லலை. நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ திரும்ப கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது தான் சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்கிறோம். இவர் மரியாதைக்குரிய குமார் சொல்கிறார், யாரும் உறுதியாக அந்த ஏதோ கிளாஸ்லாம் எடுக்க சொன்னார், அதெல்லாம் சந்தர்ப்பவாதங்கள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் வரப்போறீங்கன்னு சொல்லி அவர் தான் சொன்னார். இல்லை, அவருக்கு அந்த நகைச்சுவை எல்லாம் நான் இங்கே அதை விவாதத்துக்கு கொண்டு வரல நான். ஏன்னா நாங்கள் தான் சொல்கிறோம், சாதியவாத பாமக மதவாத பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. நேற்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் அடிச்சுட்டு சொல்கிறாரு, எங்களுக்கு அவங்களோட கூட்டணியே இல்லைன்றாரு. அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறது மக்களே சிரிப்பாங்க. இல்லை, அவரே சிரிச்சுட்டு அதை பேசுவார். ஏன்னா நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறல. ஏன்னா நாங்கள் அதை தெளிவாக இருக்கிறோம். சாதியவாத பாமக மதவாத பாஜக, பாஜக இல்லாத இந்தியாவை, ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம். அதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி நாங்கள் கொண்டு வரோம். அப்போ இந்த பின்னணியிலேருந்து இன்றைக்கி 2026 தேர்தல் எப்படி போக போகுது? இன்றைக்கி நாங்கள் இந்த கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம். யாரும் எந்த அதாவது முரண்பாடு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் மத்தியில் ஒரே இலக்கு அப்படிங்கிறது பாஜகவை வீழ்த்துவது அப்படின்ற மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் மருத்துவர் அவர்கள் சொல்லும்பொழுது, சட்டசபை தேர்தலில் தேசிய அளவிலான பிரச்சனை இதுவரைக்கும் அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. 2021 இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? பாஜக அதிமுக கூட்டணி மோடி அலைன்னு ஒன்று சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணாங்க. 2009 என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? சரி, 2019 மோடி இல்லை இல்லை அதான் அதை ஒட்டி தான் 2021 சொல்கிறாங்க. மோடி அலை, எங்களுக்கு மோடி இருக்கிறாரு அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேசப்பற்று, தேச நலன், இதுதானே அவங்க பிரச்சாரம். என்ன சொல்லி அவங்க வாக்கு கேட்டாங்க? மாநிலத்துக்கு என்ன சொல்லி, நீட்டை நாங்கள் ஒழிப்போம் சொல்லி கேட்டாங்களா? இல்லை கல்வியை நாங்கள் மாநில பட்டியல் கொண்டு வருவோம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா? என்ன கேட்டாங்க அவங்க? மோடிங்கிற முகத்தை மட்டும் வச்சு தான் ஓட்டு கேட்டாங்க. அது எடுபடலையே. அவள் தேசிய அளவில் அவங்க சொல்ல வர்றது என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? ஒன்றுமே இல்லை.
மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனை இருக்குது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் பேசுவாங்க, அது என்ன தொகுதியில் என்ன பிரச்சனைங்கிறது அவங்க பேச போகிறாங்க. ஆனால் மாநில அளவில் பேசும்பொழுது ஏன் மோடியை பிரச்சாரத்துக்கு வர போகிறாரு? லோக்கல் தானங்க, லோக்கல் பிரச்சனை தான் நாங்கள் பேச போகிறீங்க. மோடி எதுக்கு வராரு? அமித்ஷா எதுக்கு வராரு? நட்டா எதுக்கு வர்றாரு? ஏன் அவங்களாம் வர போகிறாங்க? எதுக்கு வர்றாங்க? அப்போ தேசிய அளவில் ஒரு கவனத்தை ஈர்ப்பது. அதாவது அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தா அவங்க இங்க வந்து பரப்புரை மேற்கொள்ள தானே செய்வாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருந்து இங்க வரதானே செய்வாங்க. இல்லை, அவங்க வந்து உள்ளூர் பிரச்சனையை பேசுகிறாங்களா, நாட்டு பிரச்சனையை பேசுகிறாங்களா? அது விவாதத்துக்கு வைப்போம். மோடி வந்து பேசுகிறாருன்னா எதை வந்து பேசுகிறாரு? இல்லை அமித்ஷா வந்து பேசுனாருன்னா மயிலாடுதுறையில் போய் பேசுகிறாரு, இல்லைன்னா விருதுநகரில் போய் பேசுகிறாருன்னா விருதுநகரில் வந்து கால்வாய் சரியில்லைன்னா பேசுகிறாரு. நாங்கள் பாருங்கள் நாட்டை வந்து உள்நாட்டு உற்பத்தி இப்படி பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அவ்வளோ வாங்கியிருக்கோம் தான் அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் நாட்டை பாதுகாக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இந்த புள்ளி விவரங்களில் மரியாதை குமார் அவர்கள் வந்து நிறையா வந்து பிழையான செய்திகளை சொல்கிறாரு. கடந்த மார்ச் 5ஆம் தேதி 2025 சட்டப்பேரவையில் நடந்த விவாதம், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் கேபி முனுசாமி அவர்களுக்கும் நடந்த விவாதத்தில் வெளிப்படையாக வந்து தங்கம் அவரே சொல்கிறார். நாங்கள் அது யார் கேபி முனுசாமி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் 2021 முன்னாடி ஆட்சியிலேருந்து வெளியேறும்போது வெறும் 5 லட்சம் கோடி கடன் தான், இதிலேருந்து நாங்கள் வெளியேறி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் மரியாதைக்குரிய நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் வந்து 4 லட்சம், அதாவது அவரே சொல்கிறாரு, யார் நம்ம மரியாதைக்குரிய கேபி முனுசாமி சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது, கூடுதலாக வரி கட்டணங்களை விதித்து வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அவர் வந்து, ஏன்னா நாங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினோம், ஆனால் நீங்கள் 4 ஆண்டுகளில் வெறும் நீங்கள் வந்து 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க சொல்கிறார். ஆனால் இதற்கு வந்து மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, அதிமுக ஆட்சியில் 2011 முதல் 2016 வரை 2.16 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. இவர் சொல்கிற 75 ஆண்டுகளை சொல்கிறாரு. புள்ளி விவரங்கள் சட்டப்பேரவையில் பேசினா பதிவு நான் சொல்கிறேன் நான். அதே போல் வந்து 2016 2021 வரை 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. இதில் என்ன சொல்கிறாரு அவர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள், இதில் வந்து உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ வந்திருக்கு, நாங்கள் கடன் வாங்கினதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. நாங்கள் கடன் வாங்கினதில் வந்து அதாவது வந்து 1.28% உள்நாட்டு உற்பத்தி 2016 2021 வரை வந்திருக்கு அவங்க கடன் வாங்கினதில். ஆனால் நாங்கள் வந்து வாங்கின கடனில் வந்து 93% வந்து கூடியிருக்கு அப்படின்னு அவர் வந்து சட்டப்பேரவையில் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஒப்புக்கொண்டு தான் வந்து விவாதம் நடக்குது. யாரும் இதை வந்து திருப்பி இந்த வாதம் இல்லை, இப்போ அவங்க வந்து கொடுக்குற தரவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் எதிர்க்கட்சியாக இந்த கூட்டணி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கும் ஆளுங்கட்சியாக மக்களிடம் இந்த கூட்டணி வாக்கு கேட்பதற்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சவால் இருக்கும் இல்லையா? அதை எப்படி? இல்லை, கட்டாயம் இருக்கும், சவால் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதனால தான் பாஜக வந்து ஒரு உத்தியை கையாளுது. அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி இருக்குது. சிறுபான்மை வாக்குகள் தலித்துகள் வாக்குகள் வந்து திமுக கூட்டணியில் விழாமல் இருப்பதற்கு அவர்கள் பல உத்திகளை கையாளுறாங்க. அதில் வந்து இறக்கி விடப்பட்ட பிளேயர் வந்து தாவேகா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இது வந்து இந்தியா முழுக்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வைப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து நகர்த்தியிருக்கிறாங்க. கட்டாயம் வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் சேர போகிறது இல்லை, அவர் தனியாக தான் இருக்கார். நான் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது வெற்றி பெறணும், இந்த வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப நுட்பமாக பண்ணாங்க பாஜக. மராட்டா ஓபிசி அவங்க தான் பெரும்பான்மை, அவங்க இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தினாங்க, பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த மராட்டா ஓபிசிக்கு எதிராக மற்ற ஓபிசி ஆர்கனைஸ் பண்ணாங்க, ரொம்ப கரெக்டான ஒர்க்கு பண்ணாங்க. அதே போல் 6% வந்து காங்கிரஸுக்கு மட்டும் போணுச்சு, தனியாக போனது. அந்த 6% இவங்க வந்துச்சுன்னா இவங்க ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து அங்கே போனதுனால அங்கே 6% போனது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மிக நுட்பமாக வந்து தமிழ்நாட்டில் சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது எடுபடாது அப்படிங்கிறது கடந்த தேர்தலே வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா முழுக்க மத ரீதியான மரியாதைக்குரிய நம்ம ஏன் எடுபடாது? நீங்கள் இப்போ மதச்சார்பின்மை ரீதியாக சொல்லுவீங்க, ஆனால் அவங்க வந்து
சில குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது இப்போ ஒரு புது பிளேயர் வந்து இப்போ அதிமுகவோ திமுகவோ இப்போ பாஜக காங்கிரஸ் இந்த நாளுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆட்சி செய்த இடத்துல இருந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு புது பிளேயர் வந்து பேசும்போது அது வேற மாதிரி தானே இல்லை. அது 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 அந்த நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் கூடுதலாகவும் வந்து நாளைக்கு கூட போர் ஒத்திகைன்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க பாஜக. என்ன காரணம், என்ன தேவை இருக்குது, என்ன எது? ஏங்க 6 பேர் அங்கே வந்து 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வர வந்து மோடி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கல, அங்கே அந்த காஷ்மீர் மண்ணுக்கு போகல, நேராக பீகாருக்கு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அல்லது தேர்தல் உத்திக்காக அங்கே இருக்க பஞ்சாயத்து போர்டு தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வந்து அந்தந்த மாநிலங்கள் வந்து போர் ஒத்திகை நடத்துங்க அப்படின்னா என்ன 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 காரணம், என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் போரை நடத்துறது மூலம் என்ன நடக்குது, என்ன எதுக்காக ஒத்திகை நடத்துறீங்க? ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதை தாண்டி மாநில அரசுகளை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி இது. அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து மத்திய இந்தியாவில் இருக்கிற நாகாலாந்தாக இருக்கலாம், திரிபுராவாக இருக்கலாம், இல்லை மற்ற இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களில் வந்து ஆப்ரேஷன் ககர்ங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து ஆதிவாசி பழங்குடிகளை சுட்டுக் கொள்றீங்க. இது எல்லாமே வந்து எல்லா மாநிலங்களையும் வேறு வேறு விதமான உத்திகளை அவங்க பார்க்குறாங்க. வெறும் சாதாரண இல்லை. மணிப்பூரில் இன்னைக்கு ஓராண்டு முடிஞ்சு இன்றைக்கும் வந்து இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் போக முடிஞ்சதா? பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் நீங்க சொல்லக்கூடியது நான் அதான் கேட்கிறேன். இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிரொலிக்கலாம், சட்டமன்ற தேர்தலையும் இப்படி எதிரொலிக்கும்னு பார்க்கறீங்களா? இந்த விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து இங்க தேசிய அளவு குறியீட தான் பேசுறாங்க. ஆனா இங்க மக்கள் எதை அடிப்படையில வாக்களிப்பார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாமே மணிப்பூர்ல ஒரு மாநில அரசு தான். அங்க எப்படி அந்த இனப்படுகொலை நடக்குது? நாகாலாந்து ஒரு மாநில அரசு தான். அங்க எப்படி ஆதிவாசிகளை படுகொலை செய்யறாங்க, பழங்குடிகளை படுகொலை செய்யறாங்க? பாஜக ஆளுகின்ற அல்லது பாஜகவோடு இருக்கின்ற எல்லா அரசுகளும் இந்த வந்து அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுது. நாளை தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதில்ல, வந்தால் இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பயங்கரவாத தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெறும் உள்நாட்டு பிரச்சனை, நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே உள்நாட்டு பிரச்சனை பேச முடியும். நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் பாஜக தன்னுடைய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை நாங்கள் சொல்றோம். பீகார்ல எல்லாம் அவங்க கூட்டணி தான் வச்சிருக்காங்க, அதற்காக அங்க அப்படியான ஒரு சூழல் இருக்குன்னு பாத்திர முடியுமா? இல்லை, அதாவது நீங்க இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவேந்திர பட்னவாஸ் இருக்கிறாரு, துணை முதல்வர் வந்து சிண்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு திரைப்படம், சாவான்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்து மராட்டிய சிவாஜியுடைய மகன் சாம்பாஜியை வந்து அவுரங்கசீப் கொண்டாரு அப்படிங்கிற ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு எதிராக மக்களை வந்து அங்கே வந்து எவ்வளோ மோசமான மத வெறுப்பை வந்து கட்டமைச்சு முதலமைச்சரே சொல்கிறாரு, அந்த அவுரங்கசீப் கல்லறையை தோண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த வெறுப்பு அரசியல் எப்படி வந்து கொண்டு வர முடியுது? இதை யாரும் தடுக்க முடியுமா? பேசும்.